சார் முதல்வர் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படி அவருடைய கட்சி குத்தகைக்கு எடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அவளுக்கு பழக்க தோசை விடாது. நாங்கள் அப்படி இல்லை. நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டலையும் சொல்லிட்டேன், நான் ஒரு தொண்டை, தலைவர் கிடையாது. அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை. 100% பாருங்கள், இந்த வரலாறு பாருங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பிறகு அம்மா, அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைமை நிர்வாகிகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார். ஆனால் திமுக அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமா? கிடையாது. அவரெல்லாம் குத்தகைக்கு எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி. அந்த பழக்க தோசைலாம் அவர் சொல்கிறார். இங்கே நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் சார். இப்போ அதாவது 2 புரிஞ்சுக்கணும். வாரிசுங்கிறது கட்சியில் தொடர்ந்து அந்த கட்சியில் தலைமை ஏற்பது தான் வாரிசு. சட்டமன்ற உறுப்பு, நாடாளுமன்றம்லாம் மாறி மாறி வரும். இன்றைக்கி இவர் இருக்கார், நாளைக்கு இன்னொருத்தருக்கு போடுவாங்க. அது வாரிசு கிடையாது. அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்க, மதுரை கிழக்கு தொழில் ஒருத்தர் போட்டிடுறான்னா அடுத்தருக்கு வேறு இடத்துக்கு போட்டிடுவாங்க. அது வாரிசு கிடையாது. ஆனால் ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சியை சேர்ந்தவர் தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்ற போது அது வாரிசு. அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. சார், ஒரு மனுஷன் போய் பேசணும், பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் உங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. நான் என்ன நான் தெளிவாக எல்லா பொதுக்கூட்டிலும் சொல்லிட்டேன். நான் என்ன போய் பேசுகிறேன்னு அவர் விளக்க வேணும். ஆனால் அவர் தொடர்ந்து போய் பேசிகிட்டு இருக்கார். என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு நான் எல்இடி போட்டு காட்டல. இன்றைக்கி சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்தது, எப்படிலாம் போய் பேசுனாங்க. உங்கள் ஊடகத்தில் இருக்கிறதா செய்தி தான் வெளியிட்டேன். நான் ஒன்றும் தனியாக வெளியிடலை. உங்கள் ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியே எல்இடியில் தெரிவித்தேன். ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்கிறாங்க. அதில் முதலமைச்சர் சொல்கிறாரு, அந்த மழைநீர் வடிகால் வசதி 99% முடிஞ்சு போச்சுங்கிறார். எல்லாம் மழை பெஞ்சு மக்கள்லாம் பாய்ச்ச பிறகு அதே துறையை சேர்ந்த அமைச்சர் 38% முடிஞ்சிருக்காரு. இதுதான் பச்சை பொய். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் மேடை ஏறி பேசினதில் இது வரைக்கும் எந்த பொய்ன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அது தெளிவாக சொல்லிட்டு மேடையிலே. ஆனால் அவர் என்ன தேர்தல் நேரத்தில் 2 சட்டமன்ற தேர்தலும் போது 2021 சட்டமன்ற பொது தேர்தலும் போது 520 அறிவிப்புகளை விட்டார். 98% நிறைவேற்றிருக்கிறார். அது பொய் தானே? பேச மாட்டேங்கிறீங்களா? ஊடக பத்திரிகை மூலம் எவ்வளோ திட்டங்கள் நீங்கள் தானே அந்த 520 அறிவிப்பை வெளியிட்டீங்க ஊடகத்தின் வாயிலா. அதில் எவ்வளோ நிறைவேற்றுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. மிகப்பெரிய பிரகாசமாக எழுச்சி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தமிழகத்தில் 39 இடங்களில் வெற்றி பெறும். பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெறும். இடைத்தேர்தலில் விலங்கோட்டிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்கள் எழுச்சி பார்க்குறோம். நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆரவாரங்கள், அவருடைய முகத்தில் பார்க்கின்ற பிரகாசம், இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்றை படைக்கப் போகிறோம்.